பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன். நள்ளிரவில் எழுந்து ஏன் இந்த குழப்பம் உனக்கு? நீ எதற்காக பதற்றப்படுகிறாய்? வீணான கவலைப்படுகிறாய். நீ மிகவும் துடிதுடிக்கிறாய். அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை நீ பார்த்து கொண்டே இரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். உனக்காகவே அவதரித்தவள் நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள். உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன். என் கண் பார்வை உன் மீது விழுந்து கொண்டு இருக்கும்போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது. என் கண்ணிலிருந்து வரும் அருள் கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய். அதனால் கவலையை விடு. எப்படி என் வேண்டுகோள்கள் எல்லாம் இப்படி நிறைவேறியது என விரைவில் நீ ஆச்சரியப்படப் போகிறாய். எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும். அந்த காலத்தில் அதை பொறுமையாக அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதற்காக நீ பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடுவாய். குழந்தையே, எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? நான் உன்னோடு தான் நடந்து வருகிறேன். எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னை பாதுகாப்பதே என் கடமை. அதனால் நீ கலங்காதே. கவலை வேண்டாம் தங்கமே. நான் எந்த தீங்கையும் உனக்கு நேர விட மாட்டேன். நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக போகும் அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது மிக விரைவில் என் ஆசிர்வாதத்தோடு உன்னிடம் வரும். வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வோடு நீ இருப்பாய் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சுலபம் என்று நீ ஏன் எண்ணத்தை கொண்டு வர மறுக்கிறாய்? வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம். அதில் பயணிக்க உயர்நிலை எண்ணங்களும் பொறுமையும் நம்பிக்கையும் நிதானமும் வழிகாட்டும் கருவி. அவற்றை நீ புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் உன்னால் பயணிக்க முடியும். வழிகளை முதலில் தெளிவாக புரிந்து கொள். அதன் பிறகு அதில் குழப்பங்கள் நிகழாது. உன் பாதையும் அழகாகும். நிச்சயம் உன்னிடத்தில் நான் உன் அன்னை எப்போதும் இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக நான் என்றும் துணையாயிருப்பேன் குழந்தையே. நீ அனுபவிப்பது, உன்னிடம் இருப்பது நான் உனக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததாகும். அதை நீ அறிந்து கொண்டால் உனக்கு எப்பொழுதும் சுபம் ஏற்படும். உன்னை நினைக்கும் போது என் கண் கலங்குகிறது. என் அன்னைதான் எல்லாமே என்று நீ நினைக்கும் போது நான் உன்னை நினைத்து பூரிப்படைகின்றேன். நீ கவலை கொள்ளாதே. உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள் ஒரு நாள் அதை உணர்வார்கள். அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. உன் அன்னையான நான் உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கை என்பது எல்லாமே கலந்ததுதான். போலிக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும். எல்லோரையும் நம்பு. ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள். உன் அம்மா உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்வேன். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. உன் அன்னை எப்போதும் உனக்காக நான் இருக்கிறேன். இன்று சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய். நீ கற்பனை கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை நிறைந்த தோற்றத்தில்தான் வரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும். கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும். எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே. நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள். அதனால் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். அதுவும் என் செல்ல பிள்ளை அல்லவா நீ?
உன்னை ஒருபோதும் நான் தனித்து விடமாட்டேன். உனக்கு பக்கபலமாய் உன் அன்னையான நான் என்றும் அரவணைத்து காப்பேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே, காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, நல்லது நடக்கும். எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான். தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும். அருகில் சென்று பார், அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும். அதனால் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. தேங்கி கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும். ஓடும் நதி கலங்குவது இல்லை. அதனால் நீ ஏங்கிக் கொண்டே இரு. எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. உனக்கு வேண்டியதை மட்டுமே நீ சிந்தித்து கொண்டே இரு. உனக்கு வேண்டாதது தானாகவே விலகி நிற்கும். வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணங்கள் மட்டுமே. அன்னப்பறவை போல எண்ணத்தை தெளிவாக வைத்திருந்தால் வெற்றி நிச்சயம். உனக்கான நன்மை உடனடியாக நடக்கத் தொடங்கும். நீ ஏன் ஒரு சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக பார்க்கிறாய்? அனுசரித்து போக வேண்டும் என்று சொல்கிறேன். பொறுமையை கையாண்டு வாழ்பவர்கள் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கு பிறந்தவர்கள். ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ உன் மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே. புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரம் உருவாகிறது. அந்த இடத்திலிருந்துதான் நீ விருட்சமாய் வளரப்போகிறாய். நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே. நீ இப்படி நினைத்தால், இப்படியே இருந்தால் இறுதியில் சண்டையிலும் வாக்குவாதங்களிலும் தான் முடியும். அமைதியாய் இருப்பது சிறந்தது. பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை காக்கும் கவசமாய் அது விளங்கும். அமைதியாக உன்னை நீயே தியானித்துக்கொள். ஒரு அமைதியான பூங்காவனம் உன் மனதில் பூக்கும். நிம்மதி தென்றலாய் வீசும். மகிழ்ச்சி மலர்களின் வாசமாய் உன் முன் நறுமணம் தூவும். உன் கோபங்கள், ஆதங்கம், வருத்தங்கள், உன் எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என எல்லாம் அந்த அமைதி நிலை முன் மண்டியிட்டு குலைந்து போகும். அதனால் இப்போதுள்ள சூழலில் உன்னை காக்கும் கவசம் அமைதிதான். அதை நீ கடைப்பிடி. உன் வாழ்வு இனிமையாகும். வாக்குவாதங்கள் என்றைக்கும் எதற்கும் தீர்வு அல்ல குழந்தையே. அதை நீ ஒருபோதும் செய்யாதே. ஒருவர் உன்முன் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் தன்மையாக சொல்லிப்பார். கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டு விலகிவிடு. அவர்களிடம் வாக்குவாதங்கள் செய்தால் உன் நிம்மதிதான் பறிபோகும். அதற்கு என்றைக்கும் இடம் கொடுக்காதே குழந்தையே. நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழப்போகிறாய். உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உன் மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன், அது உனக்கு தெரியவில்லையா? நீ மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா? இல்லை. யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளோடு பூசல்கள், ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். ஏன், தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா, இந்த வாழ்க்கை போதும் என்று அழுது புலம்பினாயே, அதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? ஆனால் அனைத்தும் உன் அன்னையான நான் அறிவேன். அனைத்தும் நன்மைக்கே நடக்கிறது. இன்று எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை நீ பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன் தெரியுமா? நீ எனது பொக்கிஷம். என் அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது குழந்தையே. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். நீ பொறுமையாக இரு. நான் என் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அனைத்தையும் உனக்கு ஜெயமாக்குவேன். திடீர் திருப்பம் வரப்போகிறது. நீ மனம் மகிழப் போகிறாய் குழந்தையே. இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு. யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும். நீ கவலைப்படாதே.
அவை அனைத்தையும் நீ காதில் மட்டும் கேட்டுக்கொள். ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன், அதனால்தான் எல்லோரும் என்னை வசைபாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே. இவ்வுலகில் நிலை என்று ஒன்றுமே இல்லை. அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் பொருந்தும். நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. நம்பிக்கையோடும் மனதைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு. இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று நினைக்காதே. எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது. எல்லாம் உன்னிடமே இருக்க வேண்டும் என்றும் நினைக்காதே. அதனால் உடல் திடமாக உள்ள பொழுதே உன்னால் முடிந்த தர்மங்களை செய். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இது வெறும் வாய்மொழி மட்டும் அல்ல, வாழ்வின் அனுபவ மொழி. அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம். உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் குழந்தையே. மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான, பணிவான, நேர்மையான செயல்பாடுகளே உன் லட்சியத்தை அடைய செய்யும் வழியாகும். உன் அன்னையான நான் உனக்கு என்றும் நிழலாக இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் இருக்கிறேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை இருப்பேன் குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை உன் அன்னையான நான் பார்த்து கொள்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன். என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக அவன் நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. ஒரு தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் நானும். அதனால் என் பக்தர்களாகிய நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். என்னையே முழுமையாக நம்பு. நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க தயாராகு. நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இனி நடக்கப் போவதையும் அறிந்துள்ளேன். எத்தனை துயரங்கள், இழப்புகள், மாற்றங்கள், அத்தனையும் எனக்கு தெரியும். உனக்கு நடந்த நிகழ்வுகளுக்கு எல்லாம் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். இவை அனைத்துமே மாறப்போகிறது. உன் வாழ்வில் நான் மாற்றி அமைக்கப் போகிறேன்.